அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து மருந்து சோறு. இது வந்து குழந்தை பெற்ற தாய்மார்கள், அப்புறம் வந்து வயசுக்கு வந்த பெண் குழந்தைங்க, அப்புறம் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து சோறு ரெசிபி. அதோட ஆட்டுக்கறி ஆணவம், அப்புறம் வந்து கத்திரிக்காய் பருப்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம பருப்புக்கு முதல்ல வந்து ஊற போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பருப்பு, துவரம் பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நான் வந்து நல்லா வந்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சோறு, ஆணம், பருப்புன்னு நம்ம செய்யும் பொழுது பருப்பு வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம ஊற போட்டு எடுத்துக்கிட்டா நமக்கு வேலை ரொம்பவே ஈஸியாகிடும். இப்போ வந்து இந்த பருப்பு மூற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த பருப்பை வந்து ஒரு 10லேருந்து 10 நிமிஷம் வந்து நம்ம ஊற போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மருந்து சோறுக்கு தேவையான பொடி வெள்ளைப்பூடு ஒரு 30 பல் பூடை வந்து நான் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். பூடு எல்லாத்தையும் உரித்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து பருப்பில் போடுறதுக்காக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மருந்து சோறுக்கு வந்து நம்ம கடையில் கிடைக்கிற ரெடிமேட் மருந்து சோறு பொடியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 3 மருந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி வந்து இந்த மருந்து சோறை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ஊற வச்சுருந்த பருப்பை வந்து நல்லா வந்து 2-3 தண்ணி கழுவி எடுத்துட்டு அதில் வந்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் இந்த மாதிரி ரஃப்பாக வெட்டி போட்டுக்கிறேன். அப்புறமா பல்லாரி வந்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வந்து ஒரு பல்லாரி வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் இதோட சேர்த்து நான் கீரி போட்டுக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை வந்து இதோட வெட்டி நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இல்லைனா தனி மிளகாய் தூள் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம பருப்புக்கு கடைசியில் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு மொத்தமாக அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் முங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா அந்த மசாலா தூள்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து லேசாக வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கரை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் வந்து லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு நம்ம இந்த பருப்பு கத்திரிக்காயை வந்து நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்னொரு குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் வந்து நான் இப்போ கறியானம் தாளிக்க போகிறேன். இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 3 ஏலக்காய் வந்து லேசாக தட்டி வந்து இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் 3 கிராம்பு, அப்புறம் வந்து கொஞ்சமாக பட்டை எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து நம்ம பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய பல்லாரியை வந்து நீளமாக வந்து வெட்டி இந்த மாதிரி எண்ணெயில் விட்டு நல்லா வந்து அதோட கலர் கொஞ்சம் மாற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய தக்காளி வந்து அதையும் நம்ம அந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்ல ஒரு தடவை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து நான் இதனையும் கழுவி அதோடு சேர்த்து நல்லா வந்து அந்த வெங்காயம் அப்புறம் தக்காளி இதோட நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஆணத்துக்கு தேவையான ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள், மசாலா தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எப்போது கறி குழம்புக்கு வந்து என்ன மசாலா தூள் சேர்ப்பீங்களோ அந்த மசாலா தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து அந்த கறியோட ஒரு தடவை பரட்டி விட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து தண்ணியும் அரைச்ச தேங்காயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். காயல் பண்ணத்தை பொறுத்தவரை கறிக்கு வந்து தயிர் இல்லாமல் வந்து கறி வந்து தாளிக்க மாட்டாங்க. தயிர் ஊதுனா அந்த மீட்டு வந்து நல்லா சீக்கிரம் வந்து நல்லா டெண்டராகி நல்லா வந்து வெந்துடும். அதே மாதிரி கறி குழம்புக்கு இந்த மாதிரி நைஸாக அரைச்ச தேங்காயோட வந்து முந்திரி குருணையும் சேர்த்து வந்து பொதுவாக வந்து இங்கே காயல் பண்ணத்தில் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க கறியானத்துக்கு.
அப்போ வந்து நல்லா வந்து ஒரு கலரோட நமக்கு வந்து நல்லா வந்து ஆணமும் நல்லா நிறைய கிடைக்கும். இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து தேங்காய் மட்டும் நான் ஒரு பெரிய தேங்காயில் ஒரு 3/4 தேங்காய் வந்து அளவு நான் வந்து அரைச்சி ஊற்றிருக்கிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து அதோட வந்து நான் தண்ணியும் சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு தேவையான உப்பு வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வந்து ஒரு 6-7 விசில் வந்து நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பருப்பு நல்லா ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி பருப்பு நல்லா கத்திரிக்காய் பருப்புலாம் நல்லா கொலையாக வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து லைட்டாக வந்து நான் கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி நான் ஒரு தடவை வசக்கி விட்டுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நம்ம கரைச்சி அந்த பல்ப்பை மட்டும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து புளி சேர்த்தா போதும். நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னா பருப்பு அப்புறம் வந்து ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும், அது நல்லா இருக்காது. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பருப்பை வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த புளிப்பு பார்த்துட்டு மீதி உள்ள புளியையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து வந்து நல்லா ஒரு தடவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து அந்த பருப்பை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பவும் பருப்பில் வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் லேசாக தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக வந்து இந்த பருப்புக்குள்ளே தாளிப்பு வந்து நம்ம தாளித்து எடுத்துடலாம். இந்த பருப்பு வந்து நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சம் கொதி வந்துட்டு இப்போ வந்து இந்த பருப்புக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் பல்லாரியை வந்து இந்த மாதிரி நான் வெட்டி ஃபைனாக வெட்டி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து தாளிப்பு கரண்டி நல்லா ஹீட் ஆனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு செய்யும் பொழுது நமக்கு வந்து கறி குழம்புல தாளிக்கும் போதே அந்த தாளிப்பை வந்து இந்த ஊர்லலாம் எடுத்து வச்சுருவாங்க. தனியாக எதுக்குன்னு தாளிக்க மாட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி தனியாக தான் தாளித்து ஊற்றுறேன். இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை 2 கிராம்பு இது மட்டும் சேர்த்து நம்ம பொடிசா வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொரியணும். அது வரைக்கும் அதை நல்லா வந்து நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை வரைகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம அதையும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அந்த வெங்காயம் நல்லா சுருங்கி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு தாளிப்பு வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்போடு சேர்த்து நல்லா வந்து அந்த பருப்பை வந்து அந்த தாளிப்பு கரண்டிலையும் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு பருப்பு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கறி குழம்பு ரெடி ஆகிட்டு அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி குழம்பு வந்து நல்லா வந்து நமக்கு தேங்காய்லாம் ஊற்றினால நம்ம நல்லா கட்டியாக வந்து ஆணம் வந்து கிடச்சிருக்குது. இப்போ வந்து கறி வந்து நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வந்திருக்கு ஓரளவு. இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கணுன்னா சேர்த்துடலாம், இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து அப்படியே மூடி போட்டு நான் வந்து இந்த சிம்லேயே அப்படி வந்து நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். வேணும்னா நம்ம ஒரு விசில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மருந்தோறு பண்ணுறதுக்கு நம்ம சட்டியை வந்து அடுப்பில் காய வச்சிடலாம். இப்போது நல்ல சட்டி வந்து சூடானதும் நான் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பட்டை அப்புறம் வந்து 2-3 ஏலக்காய் அப்புறம் கிராம்பு எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பருந்தோறுக்கு இன்னொரு வாசனையை தரக்கூடிய ஐட்டம் வந்து ரம்ப இலை தான். பேண்டன் லீஃப்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த ரம்ப இலையை வந்து நம்ம இதோட சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய பல்லாரியை இந்த மாதிரி நீளமாக நான் சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நிறைய வெங்காயம் சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு பெரிய பல்லாரி மட்டும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் அப்புறம் வந்து ரம்ப இலை எல்லாம் அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா புரிஞ்சு வரும்போது நல்லா வந்து அந்த சோறுக்கு வந்து நல்லா வந்து ஸ்மெல் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வதக்கும் பொழுது ஃப்ளேமை வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சு எடுத்துடலாம்.
இப்போ வந்து தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நான் இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு, இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து ஒரு பெரிய தேங்காயில் வந்து கட்டிப்பால் தண்ணிப்பால் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வந்து நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இந்த ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் மருந்து சோறு பண்ணுறேன். நான் இந்த உலக்கில் தான் வந்து நான் வந்து சோறு வந்து அளந்துருந்தேன். இதுக்கு வந்து 1:2 அந்த கணக்கில் வந்து நான் வந்து தண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து ஒரு இது தேங்காய் பாலும் ஒரு இது தண்ணியும் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த அளந்து இந்த பாத்திரத்தில் வந்து நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். அரிசி அளந்த அதே உலக்கில் வந்து எந்த அளவுக்கு அரிசி அளந்தனோ அதே அளவுக்கு தேங்காய் பாலும் அதே அளவுக்கு வந்து தண்ணியும் நான் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து நம்ம கட்டியான தேங்காய் பாலும் தண்ணியான தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கட்டியான தேங்காய் பால் மட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ வந்து அதே அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த தேங்காய் பால்லையே வந்து நம்ம மருந்து சோத்து பொடியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து கடையில் வாங்கின ரெடிமேட் வந்து மருந்து சோத்து பொடி தான். ஒரு 1/2 கிலோ அளவு சோறுக்கு வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து மருந்து சோறு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் இந்த தேங்காய் பால்லையே அந்த மருந்து சோத்து பொடியை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைக்கிற வீட்டில் அரைக்கிற மருந்து சோத்து பொடியை விட கடையில் அரைக்கிறது வந்து அந்த காட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம 1 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த தாளிப்போட வந்து நம்ம ஒரு 30 வெள்ளைப்பூடு வந்து உரித்து வச்சுருந்தேன். அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு வந்து இந்த சோத்தில் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். நல்லா வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெள்ளைப்பூடு. இப்போ வந்து நான் அளந்து வச்சுருந்த இந்த தேங்காய் பால் அந்த தண்ணி மிக்ஸர் இந்த மருந்து சோத்து பொடி எல்லாத்தையும் நான் மொத்தமாக வந்து இதோட ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா வந்து நம்ம ஒரு தடவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடியிலேருந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சோறுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நம்ம இந்த நல்லா உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த தேங்காய் பாலை குடிச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து உப்பு சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஓரத்தில் நுர கட்டி வரும்பொழுது நம்ம இப்போ வந்து கழுவி எடுத்து வச்சுருந்த அரிசியை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நான் மருந்து சோறுக்கு சேர்த்துருக்க இந்த அரிசி வந்து நம்ம வீட்டில் எப்போவும் சோறு பொங்குற அரிசி தான். பொன்னி அரிசி நம்ம பொங்குவோம்ல அதுதான். இது நம்ம சீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதியில் வந்து பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. நம்ம சீரக சம்பா இல்லைன்னா வீட்டு அரிசிலேயே வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். பாஸ்மதியில் வந்து நம்ம செய்யணும்னா இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பொதுவாக இது வந்து சீரக சம்பா இல்லைன்னா வீட்டில் உள்ள அரிசி இந்த அரிசியில் செய்கிறது தான் ரொம்பவே வந்து நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அரிசி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வந்து தண்ணிலாம் வந்து கொஞ்சம் வற்றி வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம அடியில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சு மேலே வந்து மூடி ஒரு துணி போட்டு நம்ம மூடி போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் வச்சு எடுத்துக்கலாம். வெயிட் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சிம்மில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா நல்லா வந்து தம்மில் வந்து நமக்கு வந்து சோறு நல்லா வெந்து வந்துடும். இப்போ தடவை நம்ம தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி சோறு ஓரளவு வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அடியிலேருந்து இந்த ஓரத்தில் இருந்து நல்லா வந்து ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து கிண்டும் பொழுது நம்ம உடையும்னு பயப்படலாம். இது வந்து நமக்கு சாதாரண அரிசி தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மெதுவாக நம்ம வந்து ஓரத்தில் இருந்து இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மேலே ஒன்று போல் லெவல் பண்ணிவிட்டு மறுபடியும் 2வது தம் போட்டு எடுத்துடலாம். மறுபடியும் இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மேலே மூடி போட்டு நம்ம வந்து ஒரு வெயிட் வச்சு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வந்து மறுபடியும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா நமக்கு வந்து சோறு வந்து நல்லா பூ மாதிரி நம்ம உதிரியாக நமக்கு வந்து வெந்து வந்துடும். இப்போ 2வது தம் வந்து நான் ஓப்பன் பண்ணி சோறு நல்லா ஒரு தடவை நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா சைடில் இருந்தும். இந்த மாதிரி சோறு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பூ மாதிரி வந்துட்டு இந்த சோறுக்கு வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பருப்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்க அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான மருந்து சோறு தான். இதில் மெயினாக சேர்த்துருக்கிற மருந்து பொருட்கள் வந்து சாலியா, சதக்குப்பை, அப்புறம் வந்து கருவாப்பட்டை, இதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்தக்கூடிய மருந்து பொருட்கள். இது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த பவுடர் வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணோம்னா அதோட அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.